ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாறை மீனை வாழை இலையில வச்சு பொரிக்க போகிறோம். எப்படி பொரிக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன விளையாட்டு வாங்கினே அண்ணா கழுவுறா நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடுறீங்களா? நல்ல விளையாட பண்ணிடுறோம். ஏங்கத்த எங்க உங்க தங்கச்சி காணோம்? தங்கச்சி கடை போயிருக்குது. கடைக்கா? போது போதுமாங்கத்த? போது இருக்கிறீங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். நீங்க இன்ன வரைக்கும் எங்க போனீங்க? நானும் வந்துட்டே இருக்கிறேன். சரி அத்தை, இருந்தாங்கத்த இஞ்சி போட்டு கட்டி வைங்க, நான் போய் வெங்காயம் உரிச்சு வைக்கிறேன். சரி அக்கா, மீன் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த வாழை கட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு மசாலா தடவி வச்சுக்கலாம். சரிக்கா, அதே மாதிரி பண்ணிடலாம். மசாலா தடவருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறோம். உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு இதெல்லாம் சேர்த்து இப்போ மசாலா கலக்கி வச்சுக்கலாம். லெமன் ஒரு 6 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இந்த பதத்துல மசாலாவை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. மீன் எடுத்துக்கிட்டோம். இப்போ மசாலா தடவலாம். இந்த கோடு போட்ட இடத்துலாம் நல்லா மசாலா இறங்கட்டும். அதெல்லாம் நல்லா தடவிக்கோங்க, அப்போதான் மசாலா நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மீனை மசாலா தடவி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்ப கல்லுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. சுத்தமான செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மீனை எடுத்து வச்சுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேல எண்ணெய் போட்டுக்கலாம்.
ஊற்றுவாங்கக்கா எண்ணெய் 4 விட்டுட்டு வருங்க சூடு பண்ணிட்டு மீன் வேக வேக மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருப்பி விட்டுட்டே இருங்க, கல்லில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ வாழை இலையில மீன் வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் அதுக்கு இதே இதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கையில தான் நம்ம எடுக்கிறோம், நீங்க கொட்டிக்கு சொன்னீங்கல்ல. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீன் மசாலால உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உங்க காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா தக்காளி வதங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மீன் பொரிச்சு ரெடியா இருக்கு, மசாலாவும் ரெடியா இருக்கு. இப்போ வாழை இலையில வச்சு கட்டிக்கலாம். மசாலாவை இலையில கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு மீன் வச்சு மீனுக்கு மேலே கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம். இப்போ மீனை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி கட்டிக்கலாம். இந்த கட்டு தான் சூப்பராக வந்துருக்கு. நான் எப்படி கட்டிக்கிறேன் பாரு. மாமியாரே அந்த மாதிரி கட்டுங்க மாமியாரே. உட்காண்டாங்க.
மருமகளே சொல்லுங்க மாமியாரே. கட்டியாச்சா? ரெடி ஆயிட்டே இருக்குங்க மாமியாரே. சீக்கிரம் ரெடி வந்துங்க. அவ்வளவுதான் மாமியாரே. ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம். இன்னும் என்ன மீனே எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க? ஆச்சுங்க மாமியாரே. ஆச்சு சாப்பிடலாம். சீக்கிரமா நீங்க கட்டுங்க. சுறுசுறுப்பா செஞ்சாதான் ஆகும். நீங்க உட்காந்து கல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த இலையில இலையில மடிச்சு வச்ச மீனை ஒன்னொன்னா இப்படி வச்சுக்கலாம். இதுவே இவ்வாறு அதை கொஞ்சம் திருப்பி விடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இது இருந்ததுன்னா அவ்வளோதான். அதில் போட்டுக்கோ. வாழை இலை மீன் பொளிச்சது ரெடி ஆயிருச்சு. இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி இதை எடுத்து பாருங்க, மீன்ல மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எடுத்து இதை எடுத்து இந்த மசாலாவோட இந்த மீன் கொஞ்சம் எடுத்து மீனும் மசாலா ரெண்டும் சேர்த்து மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லுங்க மாமியாரே. மீன் சூப்பராக இருக்குதா? மீன் அருமையாக வந்திருக்குதுங்க மாமியாரே. நல்லா வந்திருக்குது. நான் செஞ்சதில்ல. சூப்பராக இருக்குதுங்க மாமியாரே. சூப்பராக இருக்குதா? அருமையாக இருக்குது. சரி, மகனுக்கு வச்சிரு. சரிங்க மாமியாரே. சாப்பிட்டு பேசு. பேசுறதுலாம் நேரம் இல்லைங்க மாமியாரே. சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல நீ சாப்பிட்டே பேசு. அப்பதான் நிறைய சாப்பிட. இல்ல இல்லைங்க மாமியாரே, வேண்டாம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அப்படியா? ஆமா, நிறைய சாப்பிடு. சரி, ருசியா இருக்குதுல்ல? எப்படி வந்திருக்கடா தம்பிங்களா? சூப்பரா வந்துருக்குது. மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கா? இந்த மீன் நல்லா வந்திருக்குது. உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.